வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக காவல் நிலையங்களில் மனித உரிமை மீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் காவல் நிலையங்களில் உள்ள அனைத்து அறைகளிலும் அதாவது சிசிடிவி கேமராக்கள் ஆடியோ வசதியுடன் பொருத்த வேண்டும் என்று மத்திய பிரதேசத்தினுடைய ஜபல்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக காவல் நிலையங்களில் காவலர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்பவர்களை சரமாரியாக தாக்குவது, துன்புறுத்துவது, அவர்களை கொலை செய்வது, இதுபோன்ற நிலைப்பாடுகள் மற்றும் அவர்களை அச்சுறுத்துவது, இதுபோன்ற நிலைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலாக கருதப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மாநிலத்தில் பாலுமாடா என்ற காவல் நிலைய பகுதியில் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாரி டிரைவரான அகிலேஷ் பாண்டியா என்ற நபரை கடந்த ஆண்டு விசாரணைக்காக அழைத்து செல்வதாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அகிலேஷ் பாண்டியா என்ற நபரிடம் இந்த காவலர்கள் லஞ்சம் கேட்டதாகவும் லஞ்சம் தர மறுத்ததனால் அந்த அகிலேஷ் பாண்டியா என்ற நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று, குறிப்பாக கேமரா இல்லாத அறைக்கு அவரை அழைத்து சென்று அந்த காவலர்கள் அவர்களை சரமாரியாக தாக்கியதாகவும் துன்புறுத்தியதாகவும் தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட அந்த லாரி டிரைவரான இந்த அகிலேஷ் பாண்டியா அவர்கள் மத்திய பிரதேசத்தினுடைய ஜபல்பூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தான் எந்த தவறும் செய்யாத நிலையில் போலீசார் தன்னிடம் லஞ்சம் கேட்டு தர மறுத்த காரணத்திற்காக தன்னை காவல் நிலையம் அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தியதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி வலியுறுத்தியும் அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இறுதியாக தீர்ப்பு பிறப்பித்தது. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த அகிலேஷ் பாண்டியா என்பவர் காவலர்கள் தாக்கியதும் துன்புறுத்தியதும் தெரிய வருகிறது. இந்த அகிலேஷ் பாண்டியாவை காவலர் தாக்கியதற்கு அதனை மறைப்பதற்காக அந்த காவலர்கள் சிசிடிவி இல்லாத அறைக்கு அழைத்து சென்று தாக்கியதும் அந்த காவலர்கள் அந்த தாக்குதலை மறைக்க முயன்றதும் தெளிவாக தெரிய வருகிறது. ஆகவே இந்த அகிலேஷ் பாண்டியா என்ற டிரைவரை தாக்கிய காவலர் 1,20,000 ரூபாய் இழப்பீடாக அந்த நபருக்கு தர வேண்டும் என்றும் இதை 1 மாதத்திற்குள்ளாக தர வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் மத்திய பிரதேசத்தினுடைய அனைத்து மாநில காவல் நிலையங்களில் உள்ள அனைத்து அறைகளையும் ஆடியோ வசதியுடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும். இந்த உத்தரவை படிப்படியாக 3 மாதத்திற்குள்ளாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றாத காவல் நிலையத்தில் அந்த காவல் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை தொடரும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் சிசிடிவி கேமரா ஆடியோ வசதியுடன் இல்லாத காவல் நிலையத்தில் அறைகள் ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதப்படும் என்று 3 மாதத்திற்குள் அனைத்து காவல் நிலையங்களில் உள்ள அனைத்து அறைகளையும் ஆடியோ வசதியுடன் கூடிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் அகிலேஷ் பாண்டியா என்பவருக்கு காவலர்களால் மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது. இது மிகவும் கவலை அளிப்பதாகவும் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே காவலர்கள் தம் வரம்புக்குட்பட்டு சட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு அவர்கள் செயல்பட வேண்டும். சட்டத்தை காக்கும் போர்வையில் இருக்கக்கூடிய காவலர்கள் சட்டத்தை மீறுவது என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் தடையாகவும் இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஆகவே காவலர்கள் தம்முடைய விதிமுறைகளுக்குட்பட்டு வரம்புகளுக்குட்பட்டு செயல்பட வேண்டும். அவர்கள் உண்மையாகவே மக்களின் நண்பனாக இருந்து சட்டத்தை காக்க வேண்டும் என்பதுதான் இந்த மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு மேலும் இதுபோன்ற காவலர்களால் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தால் அவர்கள் உடனடியாக உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். காவலருக்கு எதிராக மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்து உரிய நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற தீர்ப்பினை பெறலாம். அப்போ தான் காவல்துறையினுடைய செயல்பாடுகளும் உரிய ஒரு கட்டுக்குள் இருப்பதாக நமக்கு தெரிய வரும். ஆகவே நண்பர்களே, இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக
சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகள் விதிகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.